கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம ஜெபவேளை நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் ஜெபவேளை நேரத்திலே கொர்நேலியின் ஜெபம், பிரேயர் ஆஃப் கொர்நேலியஸ். கொர்நேலியோ தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன். பரிசுத்த வேதாகமம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்திலே அவனை பற்றி சொல்லுகிறது. குறிப்பாக 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்ப்பது இக்காலகட்டத்திலே அபூர்வமாக இருக்கிறது. முதல் நூற்றாண்டு காலத்திலே இந்த கொர்நேலியு அந்த விதமாக பக்தியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். தேவ பக்தி உள்ளவராக இருந்தார். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தார். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தார். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இப்படிப்பட்ட மனிதனுடைய ஜெபத்தை தேவன் புறம்பே தள்ளுவாரா? ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன் கொர்நேலியுடைய ஜெபத்தை கேட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 31வது வசனம், கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. கொர்நேலியஸ், your prayers is heard and your alms are remembered in the sight of God. தேவ சமூகத்திலே அது நினைத்தருளப்பட்டது. இந்த செய்தியை ஒரு தேவ தூதன் தோன்றி கொர்நேலியுவுக்கு சொன்னார். எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அன்பானவர்களே. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே இந்த கொர்நேலியுவை போல நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஒருவர் தான். அந்த தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். கொர்நேலியு ஜீவனுள்ள தேவனை கண்டுகொண்டார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தேவ சமூகத்திலே அது நினைத்தருளப்பட்டது. அப்படி என்றால் அவனுடைய தான தர்மம் எந்த அளவுக்கு செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். வலதுகை செலுத்துவது இடதுகைக்கு தெரியக்கூடாது. அந்த விதமான தான தர்மங்களை இந்த கொர்நேலியு செய்தார். 100க்கு அதிபதி அவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 1வது வசனம், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட
பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். செசரியா பட்டணத்தை சார்ந்தவர் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட அந்த பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருந்தவர். அநேகர் இவருடைய வார்த்தையை ஏற்று அதற்கு கீழ்ப்படிந்து பணியாற்றி வந்தார்கள். ஒரு அதிபதி, ஒரு சிறப்பான ஒரு போஸ்டிங்லே அவர் இருக்கிறார். அநேக அதிபதிகளை குறித்து நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த கொர்நெலியு தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன், தன்னை முழுவதுமாக தேவ சமூகத்திலே தாழ்த்தின ஒரு மனுஷன், தேவ பக்தி உள்ளவன் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:2 நாம் முதலாவது வாசிக்க கேட்டோம். A devout man, தேவ பக்தி உள்ளவர். பக்தி உள்ளவர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஒரு மனிதன் பக்தியாக இருக்கும்போது அவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். சங்கீதம் 4:3 நாம் வாசிக்கிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். நீங்கள் அவருக்கு தேவை. பக்தி உள்ளவ எவனும் கெட்டு போய்விடக்கூடாது. அவன் தள்ளுண்டு போய்விடக்கூடாது. அவனை அவர் நேசிக்கிறார், தமக்காக தெரிந்தெடுக்கிறார், தம்முடைய வழிகளை அவனுக்கு காண்பிக்கிறார், அவனோடு அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார், தம்முடைய உடன்படிக்கையின்படியாக அவனை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தேர்வு செய்கிறார். அந்த விதமாக இந்த கொர்நெலியுவை தேவன் தேர்வு செய்தார். அவன் பக்தி உள்ள ஒரு நபராக இருந்தபடினாலே. உங்களுடைய பக்தி எந்த விதமாக இருக்கிறது? நீங்கள் அறியாமல் இருக்கின்றீர்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை அறிந்து கொள்ளுங்கள். தடவையாகிலும் தம்மை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமான தேவனே அல்ல. இந்த உலகத்திலே தேவனால் உண்டு பண்ணப்பட்ட எல்லாமே கர்த்தரை துதிக்கிறது. நீங்கள் நானும் அவரை துதிக்க வேண்டும். தேவனால் உண்டாக்கப்பட்ட பொருட்களை நாம் சார்ந்திருக்கக்கூடாது. அவைகள் நமக்காக உண்டு பண்ணப்பட்டவைகள். அவைகள் நம்மை ஒருபோதும் ரட்சியாது. நம்மை ரட்சிக்கக்கூடியவர் அவைகள்லாம் உண்டு பண்ணினவர். அவரை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த கொர்நெலியு அவரை அடையாளம் கண்டு கொண்டான். தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். எனவே பக்தி உள்ள அவனை கர்த்தர் தமக்காக தேர்வு செய்கிறார். உங்களுடைய பக்தி வீணாய் போய்விடக்கூடாது. நம்முடைய பக்தி மாய்மாலமான பக்தியாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக சிலர் பக்தியின் வேஷத்தை தரிப்பார்கள். அந்த வேஷத்தை களைந்த உடனே அவர்களுடைய சுய ரூபம் வெளிப்பட ஆரம்பித்துவிடும். அந்த விதமான பக்தி மாய்மாலமான பக்தி. அந்த பக்தியை ஒருபோதும் தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கொர்நெலியு அந்த விதமான ஒரு பக்தி உள்ளவனாக இல்லை. தேவனுக்கு ஏற்புடைய ஒரு மனுஷனாக, தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவனை கர்த்தர் தேர்வு செய்தார். அவனுடைய வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தானாம். He feared God with all his house. தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு நீங்க பயப்படுறீங்க, ஆனா உங்க வீட்டார் பயப்படுகிறார்களா? வீட்டார் பயப்படவில்லையே. அப்ப என்ன காரணம்? உங்களுடைய பக்தி அவர்களை பற்றி பிடிக்க வேண்டும். அப்போ உங்களுடைய பக்தி சரியில்லை என்றுதான் சொல்லுவேன். உங்களுடைய பக்தி சரியாக இருக்கும் என்றால் உங்களுடைய வீட்டாரை பற்றி பிடித்திருக்கும். கொர்நெலியு பக்தியாக இருந்தபடினாலே அவனுடைய வீட்டாரை அந்த பக்தி பற்றி பிடித்தது. வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான்.
நோவா அந்த காலத்தில், பொல்லாத மனுஷர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவன் தேவனுடைய சமூகத்திலே நேர்த்தியானவனாக காணப்பட்டான். அவனை கர்த்தர் சந்தித்தார், அவனோடு உடன்படிக்கை செய்தார், அவனிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார். நோவாவை நோக்கி ஒரு பேழையை கட்டும்படியாக சொன்னார். அதன் வழியாக அந்த ஜனங்களை ரட்சிக்க தேவன் திட்டம் வைத்தார். அவனும் அவனுடைய குடும்பத்தார் 8 பேரும் பேழையில் ஏறி காக்கப்பட்டார்கள். அநேக மிருக ஜீவன்களும் ஏற்றப்பட்டு காக்கப்பட்டது. நோவாவுடைய வார்த்தைக்கு அவனுடைய குடும்பம் முழுவதுமாக கீழ்ப்படிந்திருந்தது. அதை போல தேவன் உங்களோடு கூட பேசும்போது உங்களை சார்ந்தவர்கள், குடும்பத்தார்கள் தேவனுக்குள்ளாக வரும்போது அவர்களும் நிச்சயமாக காக்கப்படுவார்கள். நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டாரும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். குடும்பம் முழுவதுமாக கர்த்தருக்குள்ளாக வருகிறது. சிறைச்சாலைக்காரனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் போதனை செய்தார்கள். குடும்பத்தோடு வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டான், அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். அவனும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான், அவனுடைய குடும்பத்தாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவனும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தான், அவனுடைய குடும்பத்தாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். இப்படித்தான் ரட்சிப்பு வருகிறது. நாம் விசுவாசித்தா போதும் நம்முடைய குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படும் என்று அர்த்தம் தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நாமும் விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரும் விசுவாசிக்க வேண்டும். கொர்நேலியு விசுவாசித்தான், கொர்நேலியுடைய குடும்பத்தாரும் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். உங்களுடைய குடும்பம் அந்த விதமாக இருக்கிறதா? தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். He gave much alms to the people. அநேக தர்மங்களை, மிகுதியான தர்மங்கள், அந்த அளவுக்கு அவன் தர்மங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறான். இந்த தர்மங்கள் செய்யக்கூடியது தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். அதை தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் பொறுப்பானவர்கள், அதை கொடுப்பீர்கள் என்று உங்களிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். சிலர் நிறைய வசதி வாய்ப்போடு கூட இருப்பார்கள், ஆனால் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். அந்த மாதிரி ஜனங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கொர்நேலியு அப்படி அல்ல. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். எல்லாருக்கும் அவை செய்திருக்கிறான். எபிரேய ஆசான் சொல்லுகிறார், 13வது அதிகாரம் 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது, அது மிக சிறப்பான ஒரு பழக்கம். தேவன் அதிலே பிரியமாக இருக்கிறார். நன்மை செய்யணும், தான தர்மம் பண்றதுக்கு மறந்து விடக்கூடாது. அது ஒரு பலி. முன்னே நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது தகன பலி, போஜன பலி, இப்படி நிறைய பலிகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நன்மை செய்கிறதும் ஒரு பலி, தான தர்மம் செய்வதும் பலி. அது தேவனுக்காக செய்யக்கூடிய ஒரு பலியை போன்றது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆக தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? அதைத்தான் எபிரேய ஆசான் குறிப்பிடுகிறார். இந்த காரியத்தை தேவனை நம்பியிருந்த கொர்நேலியு, தேவ பக்தி உள்ளவனாக இருந்த அந்த கொர்நேலியு, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அந்த கொர்நேலியு தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு பெண்மணியை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம், யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியைகள், தான தர்மங்கள், அவைகளை மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள்.
அவளுடைய அந்த தான தர்மங்கள் அந்த சுற்று வட்டாரத்திலே பரவ ஆரம்பித்தது. அவள் செய்த நற்காரியங்களை கண்டு அநேகர் தேவனை துதித்தார்கள். பேதுரு வரும்போது அங்கே கூடியிருந்த ஸ்திரீகள் எல்லாரும் தொற்கால் தங்களோடு இருந்த நாட்களிலே செய்த காரியங்களை எல்லாம் எண்ணி பேதுருவோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் வேத வசனத்திலே படிக்கிறோம். தான தர்மங்களையும் நற்கிரியங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தால் இந்த தொற்கால் என்று சொல்லக்கூடிய தபித்தாள். அதை போல இந்த கொர்நேலியு மிகுதியான தான தர்மங்களை ஜனங்களுக்கு செய்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சமயத்திற்கு தக்கதாக நாம் தான தர்மங்களை செய்தாக வேண்டும். அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஒரு 100க்கு அதிபதி இருந்தார். லூக்கா 7வது அதிகாரம் 5வது வசனம். அந்த 100க்கு அதிபதி யூத ஜனங்களே அதிகமாக நேசித்த ஒரு மனிதன். அவன் ஒரு புறஜாதியான், கொர்நேலியை போல. ஆனாலும் யூத ஜனங்களே அதிகமாக நேசித்திருக்கிறார். நேசித்ததோடு நின்றுவிடவில்லை, ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்தார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இயேசுவினிடத்தில் சொல்லும்போது, அந்த 100க்கு அதிபதியை பற்றி சொல்லும்போது, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்று சொன்னார்கள். அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்டார் இயேசுவை நோக்கி. எத்தனை நேசம் உள்ள ஒரு மனிதன் என்று பாருங்கள். தன்னுடைய குடும்பத்தாருக்காக அல்ல, தனக்காக அல்ல, தன் வீட்டிலே வேலை பார்க்கிற அந்த வேலைக்காரன் வியாதியாக இருக்கின்றான், அவன் சுகமாக வேண்டும் என்று இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஜெப ஆலயத்தையே யூத ஜனங்களுக்காக கட்டி கொடுத்திருக்கின்றார். அவர் செய்த தான தர்மம் எவ்வளவு பெரியது! இன்றைக்கு நம்முடைய தான தர்மங்கள் எவ்விதமாக இருக்கிறது? வலதுகை செலுத்துவது இடதுகைக்கு தேவைக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் தான தர்மங்களை செய்தாக வேண்டும். அவன் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தானா. மேலும் அவனை பற்றி நாம் படிக்கிறோம். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். He prayed to God always. எப்போதும் இடைவிடாமல் கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணினான். தேவன் ஜெபத்தை கேட்கக்கூடியவர். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவ தூதனை தேவன் அனுப்பினார். உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உன்னுடைய தான தர்மங்கள் தேவ சன்னதிக்கு வந்து எட்டினது என்ற ஒரு செய்தி அங்கே கொர்நேலியுக்கு சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, கொர்நேலியு விசுவாசத்தோடு தான தர்மம் செய்ததோடு தன் வீட்டார் அனைவரோடு கூட பக்திவில்லனாக இருந்ததோடு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக தேவன் பேதுருவை அனுப்புகிறார் நம்முடைய வீட்டிற்கு. பேதுரு மூலமாக சொல்லப்படக்கூடிய செய்தியை கொர்நேலியுடைய குடும்பம் முழுவதுமாக கேட்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் கொர்நேலியுடைய வீட்டார். எத்தனை பெரிய காரியம்! பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு வலிமையான செய்தி அங்கே பேதுருவினாலே பிரசங்கிக்கப்பட்டது. எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று பேதுரு பிரசங்கம் செய்தார். அன்பானவர்களே, நீங்க கர்த்தருக்கு தேவை. நீங்க பக்தி உள்ளவனாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக நேசிப்பார், உங்களை தெரிவு செய்வார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே நினைக்கப்படும். அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் செய்கிறதை செய்து கொண்டே இருங்க. ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே தேவன் உங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அனுப்பி உங்களை தம்முடைய ராஜ்யத்திலே இணைத்துக் கொள்வார்.
கொர்நேலியை அந்த விதமாக இணைத்து கொண்டார். அவன் எப்போது தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லப்பட்டபடியாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. இந்த இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொர்நேலிக்கு இருந்தது. அதான் எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு 100க்கு அதிபதி, அவருக்கு வேலை அதிகமாக இருக்கும். இன்றைக்கு சில பேர்கிட்ட நாம் கேட்டோம் என்றால் ஏன் ப்ரேயருக்கு வரலைன்னா கொஞ்சம் வேலை இருந்தது என்று சொல்வார்கள். இந்த கொர்நேலிக்கு வேலை இல்லையா? ஒரு 100க்கு அதிபதி, எவ்வளோ ஒரு பொறுப்பான வேலையிலே அவர் இருக்கிறார். ஆனால் அவர் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தாவீதை போல நேரத்தை ஒதுக்கிட்டார். அந்த நேரத்திலே ஜெப வேலை என்று சொன்னால் ஜெபிப்பார். அது கொர்நேலியிட்ட இருந்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:30 நான் வரும்போது அதற்கு கொர்நேலியு சொல்றாரு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று என்று சொல்றாரு. அப்போ 9வது மணி வேலையிலே ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. ஒவ்வொரு மணி வேலையிலே கூட அவர் ஜெபித்திருக்கலாம். 9வது மணி வேளையிலே அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார் வீட்டில். அப்போதுதான் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன், தேவ தூதன் அவருக்கு முன்பாக நின்றார். கொர்நேலியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னார். அன்பானவர்களே, நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வீட்டிலே தனிமையில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தாவீது ஜெபம் பண்ணினார், தானியேல் ஜெபம் பண்ணினார், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஜெபம் பண்ணினார்கள். ஆபிரகாம் ஜெபித்தார், சாலமோன் ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டார். அதே போல கொர்நேலியுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருடைய வீட்டுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் அனுப்பப்பட்டது. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. அதே போல நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு எடுத்து செல்லப்படும். அந்த ஜெபம் கேட்கப்படும். தேவன் பரத்திலிருந்து நன்மையானவைகளை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6:6 நாம் வாசிக்கிறோம், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். தனிமையிலே போய் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வீட்டு அறையினுடைய கதவை பூட்டி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கவே கூடாது. இந்த வசனத்திலே நாம் 2 விதமாக அர்த்தம் கொள்ளலாம். உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து, நம்முடைய இருதய கதவையே நாம் பூட்ட வேண்டும். முதலாவது, சிலர் ஜெபம் பண்ணிக்கிட்டே அங்கே பேசுவாங்க மற்றவங்கிட்ட. யாராவது கூப்பிட்டாங்க, பொறு வர்றேன், இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு தேவன்ட்டையும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க. அப்படி நாம் பேசக்கூடாது. நம்முடைய அறை, இருதய கதவினுடைய அந்த அறை பூட்டப்பட வேண்டும். தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நம்முடைய இருதய கதவும் தேவனை நோக்கி பார்த்ததாக இருக்க வேண்டும். மற்ற ஒரு இடத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. தேவனையே நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கவே கூடாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தனிமையிலே போய் ஜெபம் பண்ணினார். சற்று கல்லெறி தூரம் கடந்து சென்று ஜெபம் பண்ணினார் சீசர்களை விட்டு. எதற்காக? தனிமையாக, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது என்பதற்காக. நீங்கள் அவ்விதமாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கொர்நேலியு அந்த விதமாக ஜெபம் பண்ணினார். தனிமையில இருந்து ஜெபம் செய்தார். உபவாசித்து 9வது மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது.
ஆக கொர்நேலியுவை தேவன் தேர்வு செய்தார். பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே பக்தி உள்ள எவனையும் கர்த்தர் தேர்வு செய்கிறார். அவர் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தார். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தார். இன்னைக்கு நிறைய இடங்களிலே எல்லா ஜனங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக தான தர்மங்களை செய்கிறாங்க. இதை ஏன் அவரவர் செய்யக்கூடாது? நீங்களே அந்த காரியங்களை செய்ய வேண்டும். சபை செய்கிறது. சபையுடைய மொத்த வருவாயை வைத்து ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்கிறது சபை. அதே நேரத்தில் நீங்கள் வீடுகளில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தர் வர்றார், ஒரு திக்கற்ற ஒரு பிள்ளை வருகிறது, அதற்கு உங்களால் முடிந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். ஒருவன் வஸ்திரம் இல்லாத வருகிறான், அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கலாம். ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் ஒருவன் ரோட்டிலே போய் கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம். இல்லை, எங்கள் சபைக்கு வாப்பா, நீ அங்கே நாங்கள் உனக்கு உதவி செய்வோம் என்று சொல்வதை காட்டிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலே அந்த உதவியை அந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் இந்த கொர்நேலியை போல மிகுதியான தான தர்மங்களை நாம் செய்வோம் என்றால் அது எந்த அளவிற்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும். சபையிலே ஒரு 100 பேர் இருக்கிறதாக வைத்துக்கோங்க. அந்த 100 பேருமே இந்த மாதிரி தான தர்மங்களை செய்ய வேண்டும். அவரவர் தங்களுடைய பிரயாசத்தின் பலனில் இருந்து அதை செய்ய வேண்டும். அதற்கு மேலே நாம் சபைக்கு நாம் கொண்டு வந்து செலுத்துகிறோம். சபை இன்னும் அதிகமாக செய்யும். இப்படி நாம் செய்யும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த கொர்நேலியா அந்த விதமாக இருந்தார். எப்போது தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருடைய குடும்பம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டது. உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். கொர்நேலியுவை போல தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். கொர்நேலியு ஒரு புறஜாதியான், ஆனால் யூத ஜனங்களே அவன் அதிகமாக நேசித்திருக்கிறான். பேதுருவை அழைத்து சுவிசேஷம் கேட்கிறார். அவருடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் கடந்து சென்றது. குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. உங்களுடைய குடும்பமும் கொர்நேலியு குடும்பத்தை போல ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கொர்நேலியுவை போல குடும்ப தலைவர்கள் தேவனை நம்ப வேண்டும். தேவனை நோக்கி இரவு பகலாக ஜெபிக்க வேண்டும். தான தர்மங்களை பண்ணுங்கள். கொர்நேலியுவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, கொர்நேலியுவை போல நாங்கள் உங்களை நோக்கி வேண்டிக் கொள்ளவும் தான தர்மங்களை பண்ணவும் எங்களுடைய வீட்டார் அனைவரோடும் கூட உமக்கு பயந்தவர்களாக இருக்கவும் எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், அவருடைய குடும்பங்கள் கொர்நேலியு குடும்பத்தை போல மாற்றப்படத்தக்கதாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவன் தாமே மட்டுமாக இருந்து கரம் பிடித்து வழிநடத்தின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பார்க்கிற அருமையான நேயர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மாத இதழ் வேண்டுமா? எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். முகவரியை எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.